9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன மாதிரி பலன்கள் தருவீங்க? 9 அப்படின்னா படிப்பு நிறைய இருக்கு. அதாவது மேல் படிப்பு, பிஹெச்டி வரைக்கும் பண்ணுறவங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸில் டெவலப்பாக இருப்பாங்க. அதாவது ஆன்மீகத்தில் தத்துவம் பேசுறது, தத்துவ விசாரம், பிலாசபி படிக்கிறது, இது சார்ந்து ப்ரொஃபஸராக இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம் இயங்கும். அப்போ இந்த 9ஆம் இடம் வெளிநாட்டு தொடர்பு, வெளி உறவு தொடர்பு, அந்நிய நபர்கள் தொடர்பு மற்றும் ஃபிலாசபியில் டெவலப் ஆகிறது, ஆன்மீகம் சார்ந்து ஈடுபடுறது, ஒரு ட்ரஸ்ட்டு அமைச்சு செயல்படுறது. அதே போல் நமக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் நடத்துறது 9ஆம் இடம். பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட், இப்போ ட்ராவல்ஸ் கூப்பிட்டு போகிறாங்கல்ல, காசி கூப்பிட்டு போகிறது, சுற்றுலா கூட்டிகிட்டு போகிறது, இந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் 9ஆம் இடம். ஸோ அப்படிப்பட்ட வகையில் தெய்வ அனுக்கிரகமும் 9ஆம் இடம். இப்போ பூர்வீகம், தந்தை வர்க்கம், குலதெய்வம், இது சார்ந்த வகையில் 9ஆம் இடத்துல கேது இருக்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு அந்த ஃபேமிலி தெய்வத்து மேலே ஒரு பற்றுதல் உண்டாயிட்டே இருக்கும். அதாவது பாண்டிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா கேது விட்ட குறை தொட்ட குறை பூர்வ ஜென்மத்தில் அதனுடைய, ஏன்னா 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் 1ஆம் இடம் தான் டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. அதனால் 1ங்கிறது இவர், 5ங்கிறது இவருடைய தாத்தா, 9ங்கிறது இவருடைய அப்பா. இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டிக்கு ஆதாரமான கிரகம் கேது. அந்த கேது 9ல் இருக்கும்போது தெய்வ அனுக்கிரகம் நல்லா வேலை செய்யும். அதே போல் ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். யாரெல்லாம் உபாசனையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புது பாதை கிடைக்கும். எனக்கு தகுந்த குரு கிடைக்கலைங்க, நான் ஆன்மீகத்தில் சாதிக்கணுங்கன்னு நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ கரெக்டான குரு கிடைச்சிருவார். ஒரு குலதெய்வ அனுகிரகம் நல்லா கிடைக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். நிறைய பேருக்கு குலதெய்வ பிரச்சனைகள், சாபங்கள், குலதெய்வ தடைகள், குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தால் எனக்கு நல்லதே நடக்கலைங்க, நான் எவ்வளோ தூரம் நான் இன்வால்வ் ஆகி செய்கிறேனோ அவ்வளோ தூரம் எனக்கு ப்ராப்ளம் நடக்குங்க, இதெல்லாம் சாபம்னு சொல்கிறது. குலதெய்வ சாபம் ஏன் வருது அப்படின்னா, இவங்க முன்ஜென்மத்தில் ஏற்பட்ட கர்ம வினை தான். இப்போ பண்ணுறதில்ல, இப்போ பக்தியோடு வழிபட்டுட்டு இருப்பாங்க. முன்ஜென்ம கர்மாவில் இந்த ராகு கேதுனுடைய தொடர்பு இருக்கு. அதனுடைய பாதிப்பில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ அது ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும்.